வணக்கம். என்னடா ரொம்ப நாளா காணுமே நினைச்சிட்டு இருந்தேன். ஃபன்னியஸ்ட் சாங் ஐ திங்க் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாருன்னா, எப்பெல்லாம் வந்து டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன், அவருக்கு எம்டி ஹேண்டுக்கு வீடியோ கம்மியா போகுது, வியூஸ் கம்மியா போகுதுன்னா உடனே டபுள் மீனிங் சாங்ஸ் தூக்கிட்டு வந்துருவாரு. நம்மளுக்கு அது மாதிரி என்ன இருக்கு? நம்ம டவுன் ஆன நம்ம வீடியோ உங்களோட ஃபேவரட் சேனல் சினிமா டிக்கெட் வந்துட்டாலே டவுன் ஆகுதுன்னா ஒரு சினிமா டிக்கெட் இறக்க வேண்டியது. பாத்துக்கோங்க. இப்ப நான் மட்டும் இல்ல, எத்தனை பேர் சினிமா டிக்கெட் பெரியர்களா இருக்காங்க. நீங்களும் தானே? நான் ஆமா, முன்னாடி அப்படின்னா என்னன்னே தெரியாது. பட் இப்ப வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. லைக் எனக்கு வந்து எனக்கு அந்த டீடைல் சொல்றதுங்கிறது ஒரு பக்கம், பட் அவரோட ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆயிட்டேன். நான் உண்மையா அவரோட வாய்ஸே எனக்கு ஒரு மாதிரி அடைய கேட்டுட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும். ஆர்ஜேவா இருப்பாரோன்னு தான் எனக்கு டவுட். ஏன்னா அந்த வாய்ஸ் டோன் அந்த ஸ்லாங் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. பொறுமையா பேசுறாரு, ஆனா டக்குன்னு பேசி முடிச்சுறாரு. ரொம்ப இழுத்துட்டு எல்லாம் போல. அது சில பேர் பேசுறது வாய்ஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகி தெரியாது அவங்க எவ்வளவு நேரம் பேசுறாங்க, எவ்வளவு நேரம் பேசுறாங்கன்னு தெரியாது, கேட்டுட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும். அது சில பேர்த்தோட வாய்ஸ்க்கு மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். நம்ம வாய்ஸ் தெரியல, இத்தனை பேர் இரிட்டேட் ஆகுறாங்க. ஆமா, வாய்ஸ் எதுவும் நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, ஆனா எதுவும் சொல்லிடாதீங்க. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சில நல்ல ஃபன்னியஸ்ட் சாங்ஸ் தான் பார்க்க போறோம். நான் யோசிக்கிறேன் என்ன ரெண்டு வீடியோ மிக்ஸ் ஆயிருச்சா வாய்ஸ் வருதுன்னு. ஃபர்ஸ்ட் சாங் வந்து புஷ்பா படத்துல இருந்து என்னோட ஃபேவரட் சாங்டா இது. 1 or 2 முன்னாடி ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து என்னோட ஃபேவரட் சாங்காவே மாறிடுச்சு. இத்தனை வாட்டி என்ன பாட்டு இது? ஆசையாமத்தான் கிடக்கு போ. இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் இத்தனை வாட்டி சொன்னது எல்லாமே லவ் ஃபீலிங்ஸா நினைச்சிட்டு. ஆனா இந்த படத்தை பார்த்த பிறகுதான் புரியுது இது லவ் ஃபீலிங்ஸ் இல்லடா. அது வந்துட்டு படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன் நின்னுட்டு பேசுறாரு இந்த வாட்டி? தெரியல, ஏதோ செட்டப் மாத்தி இருக்காரு. ஒரு வைப் சாங்கே இதான்டா. நான் டான்சர் என்னங்க பண்டிரு டான்சர் எல்லாம் கூட சும்மா இருங்க. ஒரு வாட்டி 7 வாட்டி 10 மணிக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சே, ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே, ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். இந்த பாட்டை விட விஷுவல் பார்க்கணுமே எப்பா கடுப்புதான் ஆகும். என்னதான் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஜாலியா கேட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சாங்ஸ் மாதிரியும் இந்த சாங் வெளிப்படையா பாடிக்கிட்டு ஜாலியா வைப் பண்ண முடியல. இப்ப ஒரு வாட்டி நம்ம பாடும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. இது சினிமா சாங்னு நம்ப மாட்டாங்க வேற சில பேரு. நானே ஏதோ பாடிக்கிட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இந்தியாக்குள்ள இருக்காரு ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து குளிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டேரியா கிளம்பியா நீ இந்தியா. பட் இருந்தாலும் எனக்கு புஷ்பா 1 சாங்கை விட இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் தோணுது. அவன் அங்க இருக்கான், இவன் இங்கதான் இருக்கான். உண்மையில அவன் அங்க இருக்கான், நான் இங்க இருக்கேன். ஏன்னா புஷ்பா 1க்கு ஓ ஆண்டவா சாங்குக்காகவே போனவங்க பல பேர் இருக்காங்க. மாப்பிள்ள இவன் தான் போயிருக்கான். ஆனா அதுக்காக போனவங்க கூட ஸ்ரீவலி சாங்குக்கு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதே போல சாமி சாங் நல்ல வைப்பா இருக்கும். அந்த அளவு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் அந்த 3 சாங்கும் நல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலி என்னன்னா அந்த ஸ்ரீவல்லின்ற பாருங்க ஊவன்டவா அந்த பாட்டு ஒரு ஐட்டம் சாங் தான். ஆனா வந்து எல்லாருமே பார்த்தாங்க. என்ன பண்றது, இந்த சாங்க ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலி வந்து அது ஐட்டம் சாங் தான். ஆனா அதுல வந்து சமந்தா ஆடி இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு எப்படி வல்கராவோ இல்ல ஏதோ இருக்காது. ஒரு அது எப்படி பாக்கணும்ன்ற மாதிரிதான் இருக்கும். அதுல அவங்க போடுற ஸ்டெப், அது அந்த அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே. என்னதான் பண்ணாலும் நீங்க வந்து சமந்தாக்கு மேட்சே ஆக முடியாது, போய் வேலையை பாருங்க. அதான் இதுல அவங்க ட்ரெஸ் அவங்க ஆடுறது பார்த்து கடுப்பா எப்படி போய் இதெல்லாம் தியேட்டர்ல ஃபேமிலியோட உட்காந்து பாப்பாங்க. அதுல நல்லா இருந்துச்சு. அந்த ஏன்னா குச்சி மாத்தியா அந்த சாங்ல நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா அதுமே நல்லா இருந்தது. மகேஷ் பாபு சாரோட இதுல வந்து அந்த அளவுக்கு ஒரு
பார்த்தா ஒரு ப்ளசண்டாவே இல்ல. பிளசண்டா இல்லன்றதோட ஸ்டெப்ஸ் வந்து நல்லா இல்ல, அவங்க கேட்சியாவே இல்ல. அதுல இருந்து செலக்ட், அதான் சொல்றேன், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ண தெரியாம பண்றதால அந்த அவங்க மேல இருக்க ரெபியூட்டேஷனுமே போகுதுன்ற. ஒழுங்கா வந்து மட்ட சாங் ஆடி இருக்கலாம், தேவையில்லாம விட்டுட்டாங்கல்ல. அதுக்கு கன்ஃபியூஷன் பார்த்து தானே ஆகணும். அடியா என்ன படம்? அடியா இல்ல சார், ஏன் என்னால இவர் அடிக்க முடியாது சார். இந்த சாங்ல வந்துட்டு டான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, கோரியோகிராஃபி சூப்பரா பண்ணிருந்தாங்க. மூடின வாங்கிக்கணும். ஏய் நீ எப்படி செல்லம்? ஏய் போலீஸ்காரனை கட்டி கிட்டால தீய வச்சு என்ன சாங் இது? டாக்டர் நான் கட்டி அந்த பாட்டு ஏதோ டபுள் மீனிங்கா இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. கட்டி கிட்டா தினம் முதல் நாள் எடுப்பா. இது வரைக்குமே எனக்கு வந்து சாச்சா இருக்காது அப்படிதான் தோணுச்சு. பஸ் டிரைவரை கட்டி கிட்டா அடிக்கடி ஹார்ன் அடிப்பா. ரத்தம், சதை, நாடி, நரம்பு எல்லாத்துலயும் மாயவெறி ஏறனால தான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார். இப்ப வர வர இப்படி எழுதுறாங்க பாட்டு. தூக்கி எழுத மாட்டேன். கழட்டி மாட்டுறது நார்மலா இருந்தா கூட இவங்க வந்துட்டு நார்மலா சொல்ற ஆட்கள் கிடையாது. மார்க்கெட் எவ்வளவு பெரிய மார்க்கெட், ஏன் வேஸ்ட் பண்றாருன்னு தெரியல. இல்ல எதுவும் போடல. வாத்திமா பிள்ளையா? நான் இது கவனிக்கவே இல்லையா? அப்ப ரீசெண்டா பார்த்த ஒரு பயங்கரமான டபுள் மீனிங் சாங்னா அது இதான்டா. அதுக்காக தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாட்டு நல்லா இருக்கு இன்ஸ்டால தானே. ஒரு வேலை வெட்டி இல்லாதவ எனக்கு மட்டும் வேலை செய்வா. நான் பாட்டுக்கு டான்ஸுக்காக பண்றாங்கன்னு நினைச்சேன். சாங்கே இந்த சாங்கே இருக்கு. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ. அடுத்த சாங் வந்துட்டு ஏதாவது ஒரு வடக்கு தோழி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த சாங் போடலாம். வந்துருவா. என்ன சாங்? கிளம்பு. டான்ஸே சூப்பரா இருக்குடா. இது டெம்ப்ளேட்டா கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு. என்ன பயடா. இது இந்த பாட்டு தானே, விஜய் சாரோட பாட்டு. என்ன லட்கி நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குலப்பி. தெலுங்கு படமா? லட்கி லட்கி என்ன லட்கி இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு. உண்மையா இந்த சாங் ட்ரோல் பண்றதுக்காக தான் எடுத்து வச்சேன். ஆனா அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கேன் எனக்கே தெரியாம. இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு. இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு. எப்படா இந்த லடுக்கி லடுக்கி கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலா அது வந்து தமிழ்ல டப் பண்ணி போட்டுருக்காங்க. இந்த மாதிரி எழுத முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு மனசாட்சி இருக்கும். அப்படியே ஹிந்தி லிரிக்கும் வருது, தமிழ் லிரிக்கும் கலந்து போட்டு ஒரு பேன் இந்தியா சாங்கை கிரியேட் பண்ணிருக்காங்கடா. அங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருப்போம், தனித்தனியா இருந்தாலும் ஒத்துமையா இருப்போம்டா. ஆன் இந்தியாடா. தெரியுதா என்ன சொல்றேன்? டான்ஸ் வரும். அடுத்து பார்க்க போற சாங் வந்துட்டு டோன்ட் மிஸ் சகோதரா. இந்த சாங்ல என்ன ஸ்பெஷல்னா நம்ம லைஃப்ல மிஸ் பண்ண கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனந்தம் டோன்ட் மிஸ், அழகென்றும் டோன்ட் மிஸ், அட்டகாசம் டோன்ட் மிஸ், ஒவ்வொரு நிமிஷம் டோன்ட் மிஸ். இந்த சாங்ல வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு லைன் இருக்கு, அதை காமிக்கிறேன். பூண்டு டப்பாவில அம்மா சேர்த்து வச்ச சில்லறை காசு டோன்ட் மிஸ். அர்த்த ராத்திரியில ஸ்டார் மூவிஸ் இல்ல அந்த மேட்டர் டோன்ட் மிஸ். அப்படி பண்றாங்களா? டப் பண்றாங்க அப்படி பண்றாங்க. கண்டிப்பா இத வந்துட்டு எழுதுன கண்டிப்பா ஒரு 90s கிட்டாடா இருப்பான். இதயத்தை பிடிச்சி இழுத்துக்கிறது. அப்ப வந்து அழுகாம நெகிழாம யாரும் வெளியில வர முடியாது. ராத்திரியில ஸ்டார் மூவிஸ் இல்ல அந்த மேட்டர் டோன்ட் மிஸ். வேறலடா. ஐயோ ஸ்டார் மூவி அந்த கலந்து ஆடுறது நல்லா இருக்குல்ல.
என்னடா இது நம்ம சின்ன வயசுல ஸ்டார் மூவிஸ் வந்து நைட்ல பாப்போம்ல ஸ்டார் மூவிஸ் நல்லா சன் டிவி விஜய் டிவிலலாம் போற ஹாலிவுட் மூவிஸ்ல வந்துட்டு சில முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கும். ஆனா அது எல்லாமே ஸ்டார் மூவிஸ்ல சூப்பரா ஸ்டார் மூவிஸ்ல எதுவும் அன்கட்டட் வெர்ஷன். அதனால அதை நம்ம மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பாட்டுலயும் சொல்றாங்க. எவனா நம்ம பையன் தான் லிரிக் எழுதிருக்கான், நல்லா இருப்பா. அடுத்து வரப்போற சாங் ரீமேக் சாங். எப்படின்னா தமிழ் சாங்கே தமிழுக்கு ரீமேக் பண்ண சாங். என்னடி சொல்ற? ஓ ஓகே, இந்த பாட்டு நல்லா இருக்கும். இந்த மியூசிக் கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன சாங்னு. விஜய் இது. இப்ப தமிழ்ல கேட்க போறோம். நீ பக்கம் வந்தா பகலே வெண்ணிலா, நீ வெக்கத்திலே கடவுளே. தமிழ் பாட்டு இங்கிலீஷ்ல அந்த பாட்டு வேற பாட்டை போட்டிருக்காங்க, அதை மறுபடியும் டப் பண்ணிருக்காங்க. அது இங்கிலீஷ்ல தெலுங்குன்னு நினைக்கிறேன். தெலுங்கா? நீ பக்கம் வந்தா பகலே வெண்ணிலா. உண்மையா வேற லெவல்டா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. காதல் என்பது நம்மதம், நாளை வாழப்போவது நம்மினம். I love you some.com எங்க வேற லெவல்ல இருக்கு. Spanish fashion நீ என்றாலே attraction. Very wrong bro. My everyday love sunshine. ஐயோ, இனிமேல் இந்த பாட்டுல நான் கேட்கும்போது இதானே இருக்கும். தமிழ்ல சூப்பரா பண்ணிருக்காங்களா? யாருங்க அவரு? சபாஷ். அடுத்து பார்க்க போறது என்னன்னா, ஒரே சாங்ல 3 சாங் வச்சிருக்காங்க. பார்க்கலாம். என்னடா இது? போட்டு தாக்கு இல்ல, மாறிடுச்சு பாட்டு. அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு போட்டு தாக்கு சாங்கோட மியூசிக் வந்துச்சா? சரி, நான் என்ன போட்டு தாக்கு அந்த சாங் தான் வரப்போகுதுன்னு நினைச்சேன். அப்படியே மாறும். மாம்பழம் மாம்பழம் அந்த சாங்க போட்டு வச்சிருக்காங்க. நிறைய பாட்டு தெலுங்கு படம் தான் ப்ளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டு தாக்கு வந்துச்சு, அடுத்து மாம்பழமா மாம்பழம். ஆனா இது என்ன சாங் தான் தெரியல. I am still searching for him. ஆனா 3 சாங் இருக்கு. என்ன பாட்டு? இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் சாங் மிக்சிங் பண்ணுவாங்க. ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும், டக்குன்னு பார்த்தா இன்னொரு சாங் வரும், அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சாங் வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. யாராவது கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாங் யூஸ் பண்ணீங்க. நீங்க மிக்சிங்கே பண்ணிருக்கு. Well played sir. அடுத்து வந்துட்டு காலேஜ் யூத்துக்கான ஒரு சாங். என்ன ஸ்டெப் குன்றத்துல இருக்கும். அதான் இல்ல ஸ்டெப் கேக்குறேன். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், ஐயோ பசங்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம். இந்த சாங் கேட்கும்போது காலேஜுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன். உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், லவ் செட் செய்யும் முன்னாடி இருக்கவங்க என்ன அதான் காலேஜ்ல இருக்காங்க. அத வந்து இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. என்னடா வேலை பாத்துக்க நீ? இந்த சாங் கேட்ட பிறகு காலேஜ் பசங்க எல்லாம் இந்த சாங்க தான் ரிங்டோனா வச்சுப்பீங்க தெரியும். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், லவ் செட் செய்யும். Can you put your phone in silence please? முடிஞ்சிருச்சா? தப்பு தப்புன்னு முடிச்சிடுறாரு, ஒரு எண்டிங்கே இல்ல. என்ன ப்ரோ இப்படி இருக்கு? ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லை. இப்பெல்லாம் முடிக்க கூடாது. ஆனா இப்ப வர பாட்டெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பாட்டு கேட்கவும் அந்த ஃபீலிங்ஸ் சாங் கேட்கவும் எனக்கு உண்மையிலே நான் பிடிக்கல. எந்த பாட்டு? ஃபீலிங்ஸ்னு அந்த சாங். இதுதான் புஷ்பா 2.
அது பார்க்க அதை விட நல்லாவே நார்மலாவே பிடிக்காது. இல்ல விஷுவலும் நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்தா அந்த 3 பாட்டுமே நல்லா இருக்கும். ஆமா ஆக்சுவலி எனக்கு நான் புஷ்பா பார்க்க கிடையாது. ஆனா அந்த 3 பாட்டுமே நானுமே கொஞ்சம் வைப் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் ஈவன் இது மாதிரிதான் அதுலயும் ஆடி இருப்பாங்க அந்த சாமி சாமி சாங்ல. ஆனா இந்த அளவுக்கு இல்லையே. பட் அது வந்து ஓகே நல்லாவே இருக்கும், பாக்குறதுக்கு பிளசண்டாவே இருக்கும். பட் இது வந்து அக்லியா இருக்கு, பாட்டும் ஒரு மாதிரி இருக்கு, ஸ்டெப்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. ஸ்டெப்ஸ் அதான் அது ஆக்சுவலா ஒரு வேற ஏதாவது நல்ல பாட்டுக்கு ஸ்டெப்ஸ் அப்படி போட்டிருந்தா கூட ஸ்டெப்ஸ் வந்து யாரும் அவ்வளவு நோட் பண்ண மாட்டாங்க. பாட்டு அது மாதிரி இருக்கு, ஸ்டெப் அப்படி இருக்குன்னும் போது அது ஒரு பேடா தான் போகுது. அது தோணவே தோணும் அவங்களுக்கே அதை விஷுவலா பண்ணி. ஆனா என்னதான் சமந்தா தாங்க, யாருமே அந்த பாட்டுக்கு பீட் பண்ண முடியாது அவங்கள மாதிரி ஹிட் பாட்டுறது. இவங்க வந்து மற்ற சாங் மிஸ் பண்ணதுனால அவங்களுக்கு இது டிசர்வ். இதுக்கு முன்னாடி வந்த அளவுக்கு இது கொஞ்சம் ஹிட் ஆன மாதிரி எனக்கு தெரியல அந்த கிஸ் சாங். சரி ஆக்சுவலா ஹிட் ஆனதுமே எப்படின்னா ட்ரோல் மெட்டீரியலா தான் ஹிட் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. கிஸ்குன்னு எல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பாட்டு இதுன்னு. ஸ்டேஜ்ல ஆடி கொஞ்சம் அத லைட்டா. ஆமா ஆக்சுவலி ஏதோ அந்த கேஸ் போயிட்டு இருக்கப்ப அல்லு அர்ஜுன் ஏதோ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க 14 days. சும்மா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அது முதல்ல கேஸே நிக்காது அவங்க மேல. ஐ திங்க் என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியல. யாருக்கா தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னா லைக் அவரு அந்த தியேட்டர் ப்ரீமியர் வருதுல ரிலீஸ் பண்றாங்களா, அப்போ வந்து அவர் அந்த தியேட்டருக்கு ஏதோ ஒரு தியேட்டருக்கு வரேன்னு இருக்காங்க. அந்த டயத்துல ரொம்ப அவர் வரான்னு ரஷ் பண்ணதுல அந்த அதே தியேட்டருக்கு வந்த ஒரு அம்மாவும் பையனும் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கிக்கிட்டாங்க. அதில் 2 பேருமே அடிபட்டிருக்கு. பட் அந்த பையன் உயிரோட தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், சின்ன பையன் தான். அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன மாதிரி அதனால அவங்க இது இவர் வந்ததுனால இது மாதிரி ஆயிடுச்சு, அதனால அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இது எப்படி அதுன்னு தெரியல, நீ அவர் மேல எப்படி குத்தம் சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. பட் இதுதான் நம்ம தலைவர் சொல்றாரோ ஃபேமிலி எல்லாம் இந்த மாதிரி டைம்ல கூட்ட நெரிசல். அதுக்குதான் கீழே வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு நியூஸ் சேனல். இப்ப நம்ம மாத்தும் போது கீழே பார்த்தேன் என்ன போட்டது, தப்பிய விஜய் மாட்டிக்கொண்ட அல்லூர். என்ன பாஸ் புரியல எனக்கு, எதுக்குனாலும் அவரை தொட்டுக்கிறீங்க. இல்ல வேற என்னன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா வந்தாலும் பாஸ் விட்டு தொட்டுட்டேன் இல்ல என்னன்னா நம்ம என்னமோ விஜய் ஃபேன்ன்றதால விஜய்க்கு சப்போர்ட் பண்றோன்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க விஜய் ஃபேன் தான் இல்லைன்னா நாங்க சொல்ல, ஆனா அவருமே ஏதாவது தப்பு பண்ணா நாங்க சொல்லதான் செய்வோம். நியாயமா பேசுறாங்க. சீரியஸ்லி தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. நம்ம அந்த கங்குவா படமே வந்து எல்லாருமே வந்து என்னது சூர்யா நல்லா பண்ணல அது இது நிறைய ட்ரோல் பண்ணிருந்தாங்க. இது பண்ணான்ற நாங்க எங்க பண்றோம், நாங்க சூர்யா சாரா இருக்கட்டும் விக்ரம் சாரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றத நான் எங்களோட வேதனை. தொட்டு பாருங்க அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் அவரு சூர்யா. ஈவன் உண்மையா சொல்ல போனா என்ன கேட்டா ஒரு சில விஷயங்கள பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து விஜய் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நடிக்கக்கூடிய ஆள். ஆக்சுவலி அந்த கேரக்டருக்கு அவர் தவிர வேற யார் போட்டிருந்தாலுமே செட் ஆயிருக்காது. அந்த பாடிக்கு அந்த ஒரு பிசிக் இருக்குல்ல அந்த ஒரு காட்டுவாசி மாதிரி யாருக்குமே செட் ஆகாது. கேரக்டர் இப்படி இருக்கணும் டிசைன் பண்ண விதத்துல இருந்தே வந்து டைரக்டரோட மிஸ்டேக் தான் உண்மையா பார்த்தா. அவர் நல்லா யூஸ் பண்ணல. அவரே வந்து 7ஆம் அறிவுல போதி தர்மரா பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அந்த 7ஆம் அறிவு பாத்தீங்கன்னா அந்த அவர் வர அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes இருக்கு பாருங்க, அதுதான் படம் ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசனே. ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே இருப்பாரு. அந்த லாஸ்ட்ல அந்த ஃபைட்டும் அதே மாதிரி இருக்கும் அவரு பாடி லாங்குவேஜ்க்கு. அது மாதிரி யூஸ் பண்ண கிடையாது. பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாலுமே நல்லா ஓடி இருக்கும். இல்ல வேற நம்ம வீடியோன்னு இல்லை, நான் நிறைய வீடியோல போய் கீழே ஓடும்ல இன்ஸ்டால, அதுல வந்து கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அதான் இதே வந்து வேற யாராவது தெலுங்குக்காரங்க எடுத்திருந்தா பாராட்டி இருப்பீங்க, ஹிந்திக்காரங்க எடுத்தா பாராட்டி இருப்பீங்க, தமிழ் ஆளுங்க எடுத்தாங்கன்றதால பாராட்டலைங்க. அப்படி பார்த்தா புலியும் தான் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலி புலி பிடிக்கும். அது வந்து ஸ்டோரி வைஸ் வந்து ஓகே, தமிழ் மூவில ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்றாங்கன்றதுல எனக்கு பிடிக்கும். ஆனா அந்த எப்படி சொல்லுது ஆக்டிங் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஓவரா இருக்கும். அதனால அதுமே ஓடலதான். அப்ப அதை அக்செப்ட் பண்ணும்போது இதை அக்செப்ட் அதுக்கே சொல்லியிருந்தாங்க. லைக் விஜய் சார் வந்து ஏன் அதை ஒத்துக்கிட்டாருன்னு கேக்குறப்ப யாரோ கேட்டாங்க. லைக் அவர் சொன்னது இது வரைக்கும் நான் எல்லா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் மூவி நான் கொடுத்துருக்கேன். பட் எனக்குன்னு ஒரு குழந்தைங்க ஆடியன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு லைக் கார்ட்டூன் கைண்ட் ஆஃப் ஒரு அனிமேஷன் கைண்ட் ஆஃப் திங்கை நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணேன்.
அது இப்படி வந்துடுச்சு அப்படிங்கிறது. அதாவது அவங்க ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இதை இல்லை பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு இது கொடுக்கணும், இத்தனை வருஷமா நம்மளை ஃபாலோ பண்றாங்க, கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க போறப்ப மிஸ் ஆகுது. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆக்சுவலி இப்பவுமே அந்த புலி படம் போட்டா நல்லா ஓடும். அதை பத்தி எனக்கு தெரியல. இல்ல நம்ம பீப்புள்ஸ்க்கு சொல்ல குழந்தைங்க இப்ப எல்லாருமே போன் அதுதானே பாக்குறாங்க. மேபி பிடிக்கும். இப்ப நார்மலா நம்ம பாக்குற கமர்ஷியல் மூவிக்கே குழந்தைங்க அவ்வளவு ஃபேன்ஸா இருக்காங்க. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே இப்பெல்லாம் விஜய் சார் பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுறாங்கன்னா வீடியோ போடுறாங்க. அப்ப அது மாதிரி இதுவும் பிடிக்கும். அதே மாதிரி அங்க நடந்த மாதிரி தான் இங்க சூர்யா சாருக்கு நடந்திருக்கு. அவரு கங்குவான்னு அவர் ஸ்டோரி நரேட் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்கலாம். அவருக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்திருக்கும். ஓகே, அவர் சொல்றது இவர் இமேஜினேஷன் பண்றோம் இன்னும் அதிகமா கூட பண்ணி ஓகே இது இந்த அளவுக்கு அவுட்புட் வரப்போகுதுன்னு நினைச்சு பண்ண போய் இதுக்காக நல்ல 2 படத்தை விட்டுட்டு இந்த படத்தை பண்ண போய் கடைசியில அவுட்புட் வரல. ஏன்னா அவரோட ஸ்டஃப் அவ்வளவுதான். நீங்க வேதாளம் எடுத்தவரு, விஸ்வாசம் எடுத்தவர்கிட்ட இன்னொரு படம் என்னது விவேகம் எடுத்தவர்கிட்ட நீங்க அந்த கலெக்ஷன் அண்ணாத்த எடுத்தவிட்ட அந்த அளவுக்கு அவுட்புட் தான் நீங்க கேதர் பண்ணி வெளில கொண்டு வர முடியும். அதுல நிறைய பேர் அதான் போட்டிருந்தாங்க, தமிழ் ஆளுன்றதால சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அது இதுன்னு என்னமோ போட்டுட்டு இருந்தாங்க. தமிழ் ஆளு ஒருத்தர் நல்லா பண்ணா நல்லா நமக்கு தான் சப்போர்ட்டு, நமக்கு தானே ஹாப்பியா இருக்கும். ஓகே, வேற ஒரு எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. வேற ஒரு சூப்பரான வீடியோல மறுபடியும் எல்லாம் சேர்ந்து பார்ப்போமா? பார்க்கலாம். பாய்.